பொழுது விடிஞ்சிட்டாப்ல இருக்கு. நல்லா கண்டுபிடிச்சிட்டீங்களே. தூங்கிட்டே இருந்தா பொழுது விடியாம. சரி சரி, நீங்க போய் பல்லு விளக்குங்க. சரிங்க. இது என்ன காஃபியா? ஆமா. என்ன அவ்வளவு கவனமா படிக்கிறீங்க? இது ஒரு பெரிய லவ் ஸ்டோரி. அப்படின்னு? கதை கதை. ஓ, பெரிய எழுத்து விக்ரமாதித்தியன் கதை மாதிரியா? ஆமா, கிட்டத்தட்ட அது மாதிரிதான். ஆனா இது ஒரு புது இது காதல் காதல் கதை. காதலா? சீ. ஏன்? வேணு கோபாலுங்கிறது யாருமா? இங்கதான் இருக்கார். லெட்டர் இந்தாங்க. இத பாரு, எனக்கு தமிழ் படிக்க வருமா? ஓ, வள்ளிவர ஆரம்ப பாடசாலையில 2ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன். என்ன இங்க இந்த லெட்டரை படிச்சு சொல்லு பாப்போம். சும்மா படி. சீரா இஞ்சீரி சிறைஞ்சீவி. என்ன இஞ்சி? சிறைஞ்சீவி. ஓஹோ. வேணும். ஐயோ, உங்க பேர் நான் படிக்க மாட்டேன். இருக்கட்டும், மேல படி. உயிக்கு உக்கு ஆயம்மா அம்மா எழுதிக்கு. அப்பா, ஐயோ, கோயிந்தது. ஏன் சேர்த்து படிக்க வராதா? ஓ, கோயிந்தது எழுது கொண்டது. இப்பாவும் ராகம் போடாத படி. இப்பாவும் உன்னிடமிருந்து கடிதமே வரவில்லை. ஏன் அம்மாவுக்கு கடிதாசு கூட எழுதாம என்ன செய்றீங்க? சரி சரி, மேல படி. காரிமங்கலம் ஜமீன்தார் மகள் காந்தாமணி யோடு வந்திருந்தார். உனக்குத்தான் காந்தாவை கொடுப்பேனென்று ஒற்றை காலால் நிற்கிறார். ஏ நொண்டியா? காந்தாமணி அப்பா பத்தி அப்படி எல்லாம் பேசப்படாது. மேல படி. சரி. காந்தா அழகா இருக்கிறார். காந்தா அழகா இருக்கிறார். கல்யாணத்தை தை மாசமே. சீக்கிரம் படி. அவ்வளவுதான். ஆஹா, காயந்தா காந்தா, கண்ணே கண்ணே, உன்னை பார்க்காம இந்த பட்டி காட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. உடனே உங்ககிட்ட ஓடி வந்துடுறேன். அப்போ தம்பி பொழுதோட பரப்புறீடா? ஆமா. தம்பி கிட்ட ஒரு சமாச்சாரம் சொல்லணும்னு. என்ன? நம்ம சின்னாலம்பட்டி பொன்னம்பலமும் கண்ணா இறங்க வந்திருந்தான். அவன் பட்டணத்துல டாக்ஸ் வண்டி ஓட்டுறானோ. பயம், அவன் ராசா ஓட்டம் இருக்கான் தம்பி. வர்ற தை மாசம் அவனுக்கு நம்ம லட்சுமிக்கும் கல்யாணமா? ஆமா தம்பி. வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு. எங்கிட்டீங்களா? என்னங்க? நம்ம லட்சுமி இருக்குது இல்ல? ஆமா. அவளை தம்பி, எனக்கு என்ன சொல்றதுன்னே தோணல. என்னோட அபிப்பிராயத்தை கேக்குறீங்களே. கரும்பு நீங்க கூலியா கேட்பாங்க. உங்களை கல்யாணம் செஞ்சுக்க லட்சுமி என்ன புண்ணியம் பண்ணிருக்கணும். நான் இல்லாத புள்ள, அது மேல என் உசிரையே வச்சிருக்கேன். அது கண் கலங்காம
சந்தோஷமா இருக்கணும். அதை பத்தி நீங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம். லட்சுமியை நான் என் கண்ணு போல பார்த்தேன். போதும் தம்பி, இனிமே எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். அம்மாவோட சம்மதத்தை கேட்க வேண்டாமா? என் இஷ்டத்துக்கு குறுக்கே அம்மா நிக்கவே மாட்டாங்க. இது பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க லட்சுமி கிட்ட சொல்லக்கூடாது. ஏன்? அத நானே அவகிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வா. லட்சுமிய கண்ணாயிரத்துக்கே கொடுத்துறதா இருக்கிறீங்க. லட்சுமியோட கல்யாணம் முடிஞ்ச உடனே நேர ஊருக்கு போய் அந்த காரியமங்கலம் ஜமீன்தார் பொண்ணு காந்தாமணிய நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. கல்யாணத்துக்கு லட்சுமி அவ புருஷனையும் கட்டாயம் கூட்டிட்டு வரும். லட்சுமி வராம உங்க கல்யாணம் எப்படிங்க நடக்கும்? அப்படி சொல்லுங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, போமா லக்ஷ்மி. லக்ஷ்மி, லக்ஷ்மி. ராமு, ராமு, ராமு. பேச மாட்டியா லக்ஷ்மி? ஊருக்கு போறவங்க கூட எனக்கு என்ன பேச்சு? ஏண்டா ராமு? வேலையை விட்டுட்டு இங்கேயே இருக்கிறதுனா எப்படி? ஏண்டா மணி? இவர் இங்க இருக்கணும்னு யாரும் அழல. இல்லடா ராமு? சரி, நான் இப்பவே போயிடுறேன். எனக்கு ஏண்டா வம்பு? இல்லையாடா மணி? போறேன்னு சும்மா பயம் காட்டுறவரு ஏண்டா இங்கேயா இருக்காரு? போகாதீங்கன்னு தடுத்து நிறுத்தினவ ஏண்டா என்ன இப்போ போன்னு விரட்டுறான்? ஆசை காட்டி ஏமாத்தின அப்படித்தான். இல்லடா ராமு? அப்படி நான் என்ன ஏமாத்திட்டேனா? கேளுடா மணி. தெரியாத மாதிரி கேக்குறத பாரு. ஊருக்கு போறாராம். ஊருக்கு போட்டுமே, யாருக்கு நஷ்டம்? இல்லடா ராமு? நன்றி கெட்ட உலகமடா மணி, நன்றி கெட்ட உலகம். இவ மேல எனக்கு எவ்வளவு ஆசை. எனக்கு மட்டும் வந்தியா வழிக்கு? ஏண்டா மணி, அம்மா கிட்ட சம்மதம் வாங்கத்தானே ஊருக்கு போறேன்னு சொன்னேன். அப்படின்னா? அப்படின்னா அவ்வளவுதான். அவ்வளவுதான் என்ன? அவ்வளவுதான்னா உனக்கும் எனக்கும் கல்யாணம். வேணு மன வாழ்க்கையிலே ஈடுபட போறா. அவங்க என்னைக்கும் ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு ஆசீர்வாதம் செய்யுங்க. லக்ஷ்மி, வேணு, யுவராஜ், இன்று உனக்கு விடுதலை. விடுதலையா? எனக்கா சார்? ஆமா, உன் நன்னடத்தைக்காக உன்னுடைய தண்டனை காலத்தில் 2 வருஷங்கள் குறைத்திருக்கிறோம். இதோ உனக்கு சேர வேண்டிய பணம். இது நீ தாய்நாடு திரும்பி செல்ல பிரயாணிச்சு. சார், என் டைரி சார்.
டைரியா? ஓ, இதானா பாரு. இதுதான் சார். சரி, நீ போகலாம். சோமு, சோமு, யாரையா நீ? என்ன தெரியலையா சோமு? யாரு தெரியலையே. நான் தான்ப்பா செல்வராஜ். செல்வராஜா, அடையாளமே கண்டுபிடிக்க முடியலையப்பா. பரவாயில்லப்பா. என் மாலதியும் வேணுவும் சௌக்கியமா இருக்காங்களா? என்ன மன்னிச்சடு செல்வராஜ். மாலதியும் வேணுவும் இங்கதான் இருந்தாங்க. அவங்கள அன்போடு தான் ஆதரிச்சேன். என் மனைவி மாலதி மேல அநியாயமா ஒரு திருட்டு பட்டத்தை கட்டினான். சூழ்நிலைய பார்த்து ஏமாந்து நானும் அவன் மேல சந்தேகப்பட்டேன். உடனே தன் பையனை கூட்டிக்கிட்டு போனவதான். இதுவரையிலும் அவளை பத்தி இந்த வித தகவலும் தெரியல. எங்க போறோம்னு கூட சொல்லலையா? அவங்க எங்க அலைகிறாங்களோ? அட பாவிகளா, கதியற்ற வந்தவங்க கிட்ட கருணை காட்டு தவறிட்டீங்களே. நான் போறேன். செல்வராஜ், செல்வராஜ், என்னம்மா இது? நீங்க இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? வேலைக்காரங்க அவன் நின்னுட்டாப்பா. நின்னுட்டானா? அதுக்காக நீங்க இந்த வேலையெல்லாம் செய்யறதுன்னு அர்த்தமா? வேற ஆளை வச்சுக்கிட்டா போகுது. அது சரி, கடைக்கு போய் வர இவ்வளவு நேரமா? அத கேக்குறீங்களா? எல்லாம் இவ்வளவுதாம்மா. பட்டி காட்டாம் பட்டணத்தை பார்த்த மாதிரி ஒவ்வொரு கடையில நின்னுக்கிட்டு ஆனும் பார்த்துக்கிட்டே இருந்தா. ஆமா, சொல்ல மாட்டீங்க? நேரமாவது வீட்டுக்கு போலான்னு சொன்னா அத்தை பாரு இத்தை பாருன்னு ஊரெல்லாம் சுத்திட்டு கடைசியில என் மேல பழி போடுறதை பாரு. என்ன போய் சொல்ற? போறடா விளையாட்டு. என்னம்மா? நீ வாமா. பிடி பிடி, நல்லா அம்மாவை காக்கா பிடி. என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல, இத பிடி. ஜெர்மனியில் ஜெயக்கொடி நாட்டிய நாட்டிய ராணி மிஸ் சரளாதேவியின் அதி அற்புத உல்லாச நடனங்கள். அப்பா, அம்மா வெளியே போகணுமா? கார் எடுத்துட்டு போ. ஓ, நீங்களா? நேரமா இல்ல, சீக்கிரம். வணக்கங்க. சரளாடியார். வணக்கம் சார். வணக்கம். எல்லாம் வேகம் கட்டிட்டு போறீங்களா? கோபு சார், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இன்னைக்கு நான் எப்படி ஆட போறேனோ தெரியல. ஏன் இப்ப என்ன வந்துருச்சு சரளாடியார்? தெருக்கூத்துன்னா தைரியமா ஆடுவேன். இத்தனை பெரிய பட்டணத்துல எவ்வளவு ஜனங்களுக்கு முன்னால ஆடுறதுன்னா. சும்மா இரு. நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன பயம்? சரளாடியார், மஞ்ச குப்பத்துக்கும் மெட்ராஸுக்கும் அதிக வித்தியாசம் இல்ல. அந்த ஊர்ல கூத்தும்பாங்க, அதே இந்த ஊர்ல கௌரவமா நாடகம் சொல்லுவாங்க. உன் இஷ்டப்பட்டபடி ஆடு. என்னமோ சார்,
மஞ்ச குப்பத்தை விட்டு மദ്രാസുக்கு வந்தது உங்களை நம்பிதான். அந்த நம்பிக்கை இருக்குல்ல, ம். அது போதும். சொல்ல மறந்துட்டானே, நம்ம கம்பெனியை கான்ட்ராக்ட் எடுத்துருக்காரு. ஆமா, யாரோ எண்ணெய் கடை முதலாளி. அவனே தான் கந்தப்ப பிள்ளை. அவன் முன்ன பார்த்து பேசித்தான் போவேன் ஒரே பழியா கிடக்குறான். ஓ, வரட்டுமே. சரி சரி. ஆட பாருங்க. பச்சை யோ உன்னதாயா இல்ல என்ன உன்னை சரளா கூப்பிடுறாயா? வாங்க வாங்க, யோ 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 என்ன யோ பட்டி நல்ல ஆளியா. உட்காருங்க. உட்காரியா? அட உட்காரியா? சரளா, ஆளு இப்படி இருக்காருன்னு பாக்காத. மனுஷன் கலைன்னா உயிரை விட்டுடுமா. ஓஹோ, ஆமாங்க, எனக்கு கலை என்னாத தனி ஆர்வம். பாருங்க, ஒரு நாடக கம்பெனி நடத்தணும்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன் கேளுங்க. ஆமா ஆமா, ஹீரோயின் யாரு உங்க கம்பெனிலன்னு கேட்டாரு. ஆமா. நான் உன் படத்தை எடுத்து நீட்டினேன். உடனே எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். அப்படிங்களா? அது மட்டுமா, பொண்ண பார்த்தா ரதி மாதிரி இருக்குது. அதனால ரதி மன்மத நாடகம் நடத்தணும்னு ஒரு ராஜா சுட்டேன். ஆமா 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 ஆமா, பிள்ளைவாளுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா அவரே அடுத்த நாடகத்தை கதை வச்சனை எழுதி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சுடுவாரு போல இருக்கு. அப்ப நான் வரட்டுமா? பாத்தீங்களா? ஆமாங்க. தெரிய சொல்லியா சத்திய, ஏன் என் பின்னாடி சுத்திட்டு இருக்க? என்ன கேக்குற? என் வயிறெல்லாம் எரியுது. இங்க பாத்தியா, இங்க பாரு, ஜெர்மனியில ஜெயக்கொடி நாட்டிய சரளாதேவி நாட்டியம்னு பச்சையா ஒரு பொய்ய பிரமாணமா விளம்பரப்படுத்திருக்கான் பாரு. யார்? கோபக்காரா? அந்த பண்ணாடைக்கு சார் பட்டம் வேறையா? கைத்தி மாதிரி உளராது. யாராவது பார்த்தா சிரிக்க போறாங்க. பாக்கட்டு சிரிக்கட்டு அழுகட்டு எதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அந்த சரளா நாடக மேடையில என் ஜானி குப்பா கூடையில அவ ஹீரோயினி, என் ஜானி போலி. இது இருக்குமா? வய ஏற்குமா? வரட்டும், எவனுக்கும் பயப்பட மாட்டேன். ஜானி, நீ கவலைப்படாதே. போட்டி கம்பெனி ஆரம்பிச்சு நீ ஹீரோனா ஹீரோயினி. இவனுக்கு ஒரு எண்ணெய் டாங்கி கிடைச்சான்னா நமக்கு ஒரு வெள்ளை டாப்பா கிடைக்க. வாங்க வச்சேன். இங்க பாருங்க, 4 வாய்க்கு சொல்லிவிட்டேன். கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது. டிராமா ஆரம்பிக்கிறது நேரம் ஆகல. என்னடா விளையாட்ட பண்ணிட்டு இருக்க? கீட்ட கிழிச்சிரும் தெரியுமா? விடுங்க, இளவட்டம் இப்படித்தான் வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்க, மலமளன்னு வேலையை கவனிப்போம். வேற போட்டி. என்ன சீட்டை கிழிச்சிருவேன்னு சொல்லிட்டான். எனக்கு பயமா போச்சு. அட பாயா, நீ ஒரு மனுஷனாட்டம். ஜோடி வேஷம் போடுறவனுக்கு வந்த கிராக்கிய பாரு. வக்கீல் சார், என்னையா கந்தப்ப பிள்ளை, ஏது என்ன கடையை விட்டு ஒரு அங்கலும் கூட நேர மாட்டீங்க? எங்க டிராமா பார்க்க வந்தீங்களா? நாடகம் பாக்குறதாவது நாடகத்தையும் நான் தாங்க நடத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி? அப்ப என்ன கடை? அதை சைடு பிசினஸா வச்சுக்கிட்டேன். ஐயா, நல்ல விதமா வியாபாரத்தை பாத்துக்கிட்டு இருந்தீங்களே, உங்களுக்கு எதுக்கு அந்த நாடகம் கிடம் எல்லாம்? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, தலையில மிளகா அரைக்கிற போறாங்க. நம்ம சாரலா, நான் என்ன சொல்ல வந்தேன், என்ன கடையில சம்பாரிச்சத நாடகத்துல கோட்டை விட்டுடாதீங்கன்னு, அவ்வளவுதான். நான் போயிட்டு வர்றேன். சரி. யார் அவன்? தெரியாதுங்களா? நீங்க முதல்லயே சொல்லி இருந்தா உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பேனுங்களே. என்ன டூஸ்? உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வச்சிருப்பேனே இல்ல. பெரிய வக்கீல், நல்ல பேரு, கொடுத்த வணக்கம். அதுதான் ஃப்ரீயாவே அட்வைஸ் நடக்குதோ? இல்ல, எனக்கு ரொம்ப வேண்டியவர். என்ன பேரு? பேரு வேணுகோபால். விலாசம்? சித்தி விநாயகர் கோயில் தெருவு, 8ஆம் நம்பர் பங்களா, பெரிய வீடுங்க. அது போட்டுங்க, நாடகம் ஆரம்பிக்கணுமே. நேரம் ஆகல. ஆமா, டைம் ஆச்சு. சாரலா எப்ப வருதுங்க? அத கேளு. முத சீன்லயே வருவேன். அப்ப நான் முதல்ல போய் முதல் சீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இருந்து சாதாசமாக கோச்சிக்காத. மகளா ரொம்ப லேட் ஆயிடுச்சா? இப்படித்தான் தனியா விட்டுட்டு போறதா? வந்து ஏன் இன்னும் நம்ம கார் வரல? எங்க போனானோ என்னமோ. ஏய் ரிக்ஷா,
கெட்டு போச்சுன்னு டிரைவர் ரிப்பேர் பண்ணி கொண்டு வரேன் நானு. அவன் வரலம்மா. சரி வாங்க. என்னடா நேரமாச்சு இன்னும் வரலையேன்னு கவலையோட காத்துக்கிட்டு இருந்தேன். சீக்கிரம் வாங்க, சாப்பாடு ஆறி போகுது. வர்றேம்மா. ஐயோ என்னங்க என்ன என் ஹேண்ட் பேக் காணுமே. ஹேண்ட் பேக் காணுமா? ஆமாங்க, தியேட்டர்ல விட்டுட்டியா? அதுல பணம் கூட வச்சிருந்தேன். ஓஹோ. நல்லா ஞாபகம் படுத்தி பாருமா. மறந்து போய் ரிக்ஷாவிலேயே வச்சுட்டியா? என்னமோ அத்தை. வேணும், சீக்கிரம் போய் ரிக்ஷாக்காரனை பாரு. ரிக்ஷா விலையா? அது இனிமே எங்க கிடைக்க போகுது? போனதுதான். சரி சரி, நீ வா. செல்வராஜ், நில். எங்க போகிறாய்? யார் வீட்டிற்குள் இத்தனை துணிச்சலோடு நுழைகிறாய்? வேணுகோபால் என் மகன் தான். என் மகன் வீட்டுக்குள் நுழைய எனக்கு உரிமை இல்லையா? உரிமை உனக்கா? பாடுபட்டவனுக்குத்தான் உரிமை, கடமையை செய்தவனுக்குத்தான் உரிமை. தன்னலம் கொண்டவனே, எண்ணிப்பார். உன் மகனுக்காக நீ என்ன செய்தாய்? இன்பமாய் வாழ்ந்த குடும்பத்தை நாசமாக்கி விட்டாய். உரிமையை மட்டும் கொண்டாட வந்து விட்டாயோ? போகலையே. முடியாது, என்னால் முடியவே முடியாது. நான் அவர்களோடு வாழத்தான் போகிறேன். நில். எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நீ இந்த வீட்டில் வாழப் போகிறாய்? இன்று உன் மகன் உன்னத நிலையில் இருக்கிறான். உலகம் அவனை கொண்டாடுகிறது. கொலைகாரன் மகன் என்ற பட்டத்தை சூட்டி கௌரவமுள்ள மனிதர்களுக்கு முன் அவனை தலை தூக்க முடியாமல் செய்ய போகிறாயா? போய்விடு. குடும்பத்தினரை பொறுத்தவரை நீ சத்தவன்தான். சத்தவனாகவே இருந்துவிடு. என் மகனையும் மனைவியையும் அள்ளி அணைக்கு என் கைகள் துடிக்கின்றது. கொலை செய்த உன் கைகள் ஒரு பாவமும் அறியாத அவர்களை தீண்டவும் அருகதையற்றவை. நான் அவர்களோடு வாழவே முடியாதா? முடியாது. இந்த குடும்பத்துக்கு விளைத்த நாசம் போதும். மறுபடியும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்காதே. போய்விடு. நீ செய்த பாவங்களுக்கு பிராயச்சித்தமாக அவர்கள் வாழ்க்கையில் இருந்தே ஒதுங்கிவிடு. தயங்காதே, போ. போய்விடுகிறேன். விழுந்து விடுகிறேன். யாரது? யாரப்பா நீ? ரிக்ஷாக்காரன். ஓ லட்சுமி, இந்த பாரு ஹேண்ட் பேக். இதோ. இது எப்படி இங்க வந்தது? நான் தான் கொண்டுட்டு வந்தேன். நீங்க ரிக்ஷாவிலே மறந்துட்டு வச்சுட்டீங்க. எல்லாம் சரியா இருக்குதா பாரு? அப்படியே இருக்கு. கொஞ்சம் இருப்பா லட்சுமி. உன்னை போல யோக்கியமா இருக்கிறவங்க இந்த உலகத்துல எத்தனை பேர் இருக்காங்கப்பா. இந்தாப்பா. பரவாயில்லை, வாங்கிக்கப்பா. வாங்கிக்கப்பா. வேண்டாப்பா, வேண்டாம். உங்க பொருளை உங்களிடம் ஒப்படைத்து அதுக்கு எனக்கு பரிசா? ஏன்பா இந்த வயசுல இப்படி நீ ரிக்ஷா அழுத்துதானா போய்க்கணும்? உனக்கு புள்ளே குட்டி பெஞ்சாதி யாருமே இல்லையா?
இல்லைங்க, யாரும் இல்லைங்க. பாவம், பார்த்தா ரொம்ப நல்லவராட்டமா தெரியுது. அத்தை, வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னீங்களே, இவரையே வச்சிடுங்களே. ஆமா வேணும், அதான் சரி. உங்களுக்கெல்லாம் சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். ஆனா இவர் சரின்னு சொல்லணுமே. ஏன்பா, வெயில்லேயும் மழையிலேயும் இப்படி ரிக்ஷா அழைத்துக்கிட்டு ஓடுறதை விட இது சௌகரியமான வேலை. உனக்கு சம்மதம் தானே? சரின்னு சொல்லுங்க. ஆகட்டும்மா. உன் பேர் என்னப்பா? என் பேரா தர்மா. தர்மா? நல்ல பேரு.